நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 7/3/2026க்கான ராசி பலன்கள். பிஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 23ஆம் தேதி, மார்ச் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று இரவு 8:17 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:10 வரை சித்திரை, பின்பு சுவாதி. யோகம் இன்று காலை 6:25 வரை சித்த யோகம், பின்பு பிற்பகல் 12:10 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 12:10 வரை போராட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் உங்களுக்கு முகப்பொலிவு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இறை வழிபாட்டில் உங்களுக்கு மிகுந்த அக்கறை ஏற்படக்கூடும். தொழில் ரீதியாக சில மறைமுக போட்டிகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெற முடியும். வாகன வழியில் திடீர் செலவுகள் கொஞ்சம் உருவாகும். அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் கிடைப்பது கொஞ்சம் கடினம்தான். உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சீரடையுங்க. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கடினமான பணிகள் எளிமையாக முடியும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்குங்க. உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்கும். குறிக்கோளோடு செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பயணங்கள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றி இருக்கும். சாதகமான பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. புதிய பொறுப்புகள் வரும் நாள் என்று சொல்ல முடியும். என்று பெண்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக பணியில் ஈடுபடுவீர்கள். வெற்றிக்கான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மகிழ்ச்சியுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். காதலை பொறுத்தவரை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். காதல் திருமணத்தில் போய் முடியும். கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு உண்டான சூழல் இருக்க கொடுங்க. மாணவர்கள் எதிலும் வெற்றி பெற முடியும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று மனம் சந்தோஷம் அடையக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் என்று தெளிவாக இருக்க கொடுங்க. சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். எதிலும் திருப்தி இல்லாத போல் இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். என்று உங்களுக்கு முழு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. சேமித்து வைத்த பணம் கண்டிப்பாக செலவுக்கு பயன்பட கொடுங்க. பரணி என்று காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருப்பு முனையாக அமைந்துவிடக் கொடுங்க. கிருத்திகை என்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். காரியங்கள் ஓரளவு கைகூடும். மனவேதனை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று பிரச்சனையிலிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். பக்குவமாக நடந்து கொண்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். உதாசீனப்படுத்தியவர்கள் மத்தியில் சிறப்புடன் விலகுவீர்கள். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு வரக்கூடுங்க. சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கக்கூடும். பழைய பிரச்சனைகளை தீர்க்க முழு முயற்சியுடன் செயல்படுவீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பு தீர ஆலோசனை செய்வது நல்லது. எதிலும் கவனமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடும். கடின உழைப்பும் ஒரு பக்கம் தேவைப்படக்கூடும். எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள். முன் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக நீங்கும். பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்ட கொடுங்க. எதிர்பார்த்த பண உதவியும் கண்டிப்பாக வரக்கூடும். ரிஷபராசினியர்கள் கவன நடைமுறை பின்பற்றுவது நல்லது. பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள்.
அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பெண்கள் மனமும் இன்று நிறைவாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் இல்லாமல் இருக்க பாருங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் உங்களால சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வியில வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. என்று நீங்க செய்யும் செயலை மட்டும் நிதானமாக செய்யுங்கள். அது போதுங்க. ரோகிணி, இந்த நாள் உங்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனோ தைரியத்துடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம், என்று பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. எல்லாம் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கக்கூடும். அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தியாக கூடும். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று ஓரளவு திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. செயல்களை வேகம் கூடிவிடும். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பயம் வேண்டாம். மிதுனம் ராசினியர்கள், இன்று பெரிய பெரிய பிரச்சனைக்கு கூட முடிவு கிடைக்க கொடுங்க. காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைக்கும் நாளாக இருக்கக்கூடும். திட்டமிட்ட காரியம் திட்டப்படியே நடைபெற கொடுங்க. வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். மனமகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழல் ஏற்பட கொடுங்க. ஏதாவது இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும். பயப்பட வேண்டாம். இன்று கணவன் மனைவிக்கு இடையே வருத்தம் ஏற்படக்கூடும். பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். நண்பர்கள் உறவினரிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. வாக்கு வன்மையால் இன்று ஆதாயம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சந்தேக எண்ணம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். யாரையும் இன்று நீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். உற்சாகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவு ஏற்படக்கூடும். பெரியவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவாக செயல்படுவார்கள். தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கடினமான பணிகளையும் சுலபமாக செய்து முடிக்க முடியும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று பக்குவமாக செயல்பட்டு காரியங்களில் ஈடுபடும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு இன்று மனசுக்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நடக்கும் சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். பக்குவமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். குடும்பமானவரை பேச்சு குறைத்துக் கொண்டு செயல்படுங்கள். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சுமூகமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். திருவாதிரை கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். மனம் பதட்டம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். என்று நீங்க கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. புனர்பூசம் நட்பு வட்டம் விரிவடைய கூட்டும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். மனோதைரியம் ஏற்படக்கூடும். சொந்த பந்த வருகை இருக்கக்கூடும். சுயநலம் கருதாமல்
அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள் என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் ஓரளவு சுமூகமாக செல்லும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் என்ற அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளையும் இன்று நீங்க உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது கண்டிப்பாக நடைபெறக்கூடும். லாபகரமான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். நல்லவரின் தொடர்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். கடல் பயண வாய்ப்புகள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தோன்றும். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளில் ஈடுபடுவீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். சொத்துக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடும். இன்று இருக்கும் இடத்தை விட்டு வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் நல்ல நிலையில் இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று சுமூகமான சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். தொலைதூர தகவல் நல்ல தகவலாக இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். திடீர் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மன மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். பெண்கள் இன்று சொன்ன சொல்லையும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். காதலை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதல் கண்டிப்பாக கைகூடும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுயநலம் கருதாமல் செயல்படுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இனிய கனவுகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். அரசாங்க தேர்வுகள்ல வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இந்த முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சுமூகமான சூழல் எல்லாவற்றிலும் வரக்கூடுங்க. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று மனம் தளராமல் செயல்படுவீர்கள். அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை தரத்தை இன்று சீரான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். நிதி நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். இந்த பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். யாரையும் சந்தேக நோக்கில் மட்டும் பார்க்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பூசம். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் கொஞ்சம் இருக்குங்க. சொன்ன சொல்லை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். உறவுகளிடம் நிதானமாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். வேண்டா வெறுப்பாக எதிலும் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்றில் இருப்பது மிக சிறப்பு. புது புது விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். மனம் தளராமல் செயல்படுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆயில்யம். லாபகரமான நாளாக இருக்க கொடுங்க. நல்லவரின் தொடர்பால் நலம் காண்பீர்கள். வீட்டு தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். அதிக ஈடுபாட்டுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். செலவுகளை மட்டுமின்றி நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். மனம் தளராமல் செயல்படுவீர்கள். என்று நீங்க சொன்ன சொல்லை காப்பாற்றி விடும் நாளாக இருக்க கொடுங்க. அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் வரக்கூடும். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசினியர்கள் இன்று நீங்க எதிலும் தைரியமாக ஈடுபடுவீர்கள். வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்கும். இடம் பூமி மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு ஆர்வம் உண்டாக கொடுங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நட்பு வட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடும். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். சிறப்பான முன்னேற்றமும் இன்று ஏற்பட கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. யார் மனதையும் இன்று நீங்க காயப்படுத்தாமல் பேசுவீர்கள். பக்குவமாக பேசி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். எண்ணற்ற மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுய கௌரவம் இன்று மேலோங்கி விடக்கூடும். இந்த மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. சொன்ன சொல்லையும் இன்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். குடும்பத்தில் அமைதி பெறுவதற்கான சூழலும் இருக்கின்றது. நடக்கும் காரியங்களை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழலும் இருக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. இன்று எதையும் தைரியமாக செயல்படுத்துவீர்கள். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். உடல் சோர்வு போன்றவை ஏற்படக்கூடும். மிகவும் வேண்டியவரை இன்று நீங்க பிரிய வேண்டிய சூழல் இருக்குங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத விஷயத்தால் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று நெருக்கடியான சூழல் நிலவக்கூடும். காரியங்களை யோசித்து செய்வது நல்லது. பெண்கள் திட்டமிடுதலை இன்று அதிகப்படுத்துவீர்கள். பெண்களுக்கு இன்று நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக வரக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். குழப்பம் வேண்டாம். அமைதியுடன் செயல்படுங்கள். காதலில் கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். அது ரொம்ப முக்கியம். என்று மாணவர்கள்
வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் துரிதமாக செயல்படுவார்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி வகை சூட முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். பக்குவமாக நடந்து கொண்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிலும் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடும். என்று உங்களுக்கு நட்பு பாராட்டும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பூரம். என்று நீங்க தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. குறைகள் சொன்னவர்கள் கூட உங்களை நியாயப்படுத்துவார்கள். பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. சந்தித்த நபரால் சந்தோஷம் இருக்கும். பொது விஷயங்களை கையாளும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். உத்திரம். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். காரியங்களில் ஏற்பட்ட தாமதம் விலகி செல்லுங்க. உடல் சோர்வு மனசோர்வு ஏற்பட்ட பின்னர் சரியாகும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிப்பீர்கள். என்று கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருக்க பாருங்கள். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஓரளவு சிரமங்கள் விலகி செல்லுங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. கன்னி ராசினியர்கள். இந்த விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். ஆனந்த வாழ்வுக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியமும் இன்று சீர்படக்கூடும். வழிபாட்டுகள்ல உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி ஏற்படக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லும். பக்குவமாக பேசி இன்று காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். இன்று கன்னி ராசினியருக்கு தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தகுதிகளை இன்று உயர்த்திக் கொள்வீர்கள். பயணங்களை இன்று மேற்கொள்வீர்கள். மாலையில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வரக்கூடுங்க. உறவினரால் விரயம் கொஞ்சம் உண்டாகும். என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமான பணிகளையும் செய்ய வேண்டியிருக்கும். வேலையை விட்டு விட்டு வேறு வேலைக்கு செல்லாமா என்ற எண்ணங்கள் ஏற்படக்கூடும். மனம் தளராமல் செயல்படுவது மிக சிறப்பு. நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் அமைதி குறைபடியான சூழல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கருத்து வேற்றுமையால் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் ஒற்றுமையும் அடைய கொடுங்க. நட்பு ரீதியில் சில சிரமங்கள் இருந்தாலும் போக போக சரியாகுங்க. கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். மனசுக்குள் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். புதிய தெம்பும் பிறக்கக்கூடும். இன்று உற்சாகமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கனவுகளை இன்று நீங்க நனவாக்கிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு அதிகார துணையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். பெண்கள் என்று திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். பெண்கள் விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி காண முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம், நம்பிக்கை இழக்க வேண்டாம். காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்விக்கான முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். என்று உங்களுக்கு மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். அனைவரும் உங்கள் மீது நட்பு பாராட்ட கொடுங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். கடினமான பணிகளையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். என்று நீங்க மனம் தளராமல் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அஸ்தம். இன்று உங்களுக்கு சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். பதட்டம் இல்லாமலும் என்று செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்க. சித்திரை. இன்று பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள்.
சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்குங்க. இறை வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். வாகன வழியில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள் என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. மனதளவில் தைரியம் ஏற்படக்கூடும். இன்று மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சியும் கொடுங்க. நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்பார்த்த விஷயங்கள்ல கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். ஆர்வமுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். விலகி சென்ற உறவுகள் கூட மீண்டும் வரக்கூடும். வாழ்க்கையும் இந்த வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். வாய்ப்புகள் நல்ல விதத்தில் வந்து சேரக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் இன்று உங்களுக்கு வரவு வரக்கூடுங்க. விருப்பமான விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். கல்யாண கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கூடும். தொழில் முன்னேற்றமும் இன்றி ஏற்படக்கூடும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது எதிலும் நல்லது. சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கையிருப்பு கொஞ்சம் கரைந்து விட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நண்பர்களுடன் சுமூகமாக செல்வது நல்லது. பழைய பாக்கிகள் வசூலாவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சில பணிகள் தாமதமாக இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல எதிர்பாராத தடை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பண வரவும் கண்டிப்பாக இருக்கும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். முன்னேற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். வீண் விவாதங்களை தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வீர்கள். அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். வீண் விவகாரங்களிலும் தலையிட வேண்டாம் என்று நீங்க நட்பு ரீதியில் சிரமங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். பெண்கள் என்று விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும். சிரமங்கள் இருக்கும். போக போகத்தான் சரியாகும். பதட்டம் கொள்ளாமல் இருப்பது நல்லது. என்று மாணவர்கள் அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடி இணை வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று பண வரவு சீராக இருக்க கொடுங்க. சுமூகமாக எதிலும் செல்வது மிக நல்லது. செலவுகளை இன்று நீங்க கட்டுப்படுத்தி விடுவீர்கள். விலகி சென்றவர்கள் விரும்பி வரக்கூடும். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். வாய்ப்புகள் நல்ல விதத்தில் வரக்கூடுங்க. துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படும் நாளாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். சுவாதி. நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். பண வரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். சுமூகமான சூழல் ஏற்படக்கூடும். இன்று நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். என்று உங்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். முடிவுகளை தெளிவாக எடுப்பது மிக நல்லது. என்று பேச்சை மட்டும் பலபலன் என்று பேச வேண்டாம். என்ன வேண்டுமோ அதனை மட்டும் செய்ய பாருங்கள். அது வெற்றியை கொடுக்கும். முடிஞ்சளவு இறைவன் வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்புங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். நடைபெறாமல் இருந்த காரியங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி உங்களுக்கு வெற்றி நடை போடுங்க. எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொந்த பந்தங்களும் விலகி இருக்க கொடுங்க. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் இன்று தீர்வு காண்பீர்கள். இன்று பிடித்தமான விஷயங்களில் நேரம் செலவிடுவீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டும் வெற்றி பெறுவீர்கள். என்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். மதிய வேலை கூட உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். மன அமைதியை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். யாரையும் இன்று நீங்க எந்த வகையிலும் காயப்படுத்தி விட வேண்டாம். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கக்கூடும். நம்பிக்கைகளும் இன்று நடைபெறக்கூடுங்க. கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. நேரம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. எல்லா வகையிலும் நன்மைதான் ஏற்பட கொடுங்க. இன்று நீங்க அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க
சந்தோஷமாக கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அந்தஸ்து உயரும் நாள் என்றே சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம். சந்தேக பார்வை பார்க்க வேண்டாம். காதலை விட்டுக் கொடுப்பதும் பொறுமையாக இருப்பதும் ரொம்ப நல்லது. காதலுக்காக நீங்க கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு யதார்த்தமான சூழல் வெளிப்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. மாணவர்கள் திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். தைரியமான செயல்பாடுகள் எல்லாம் வெற்றியை கொடுக்குங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கொடுக்கும். இன்று வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நான் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம். இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களும் கண்டிப்பாக கைகூடும். நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள். விருந்தினர்கள் வருகை இருக்க கொடுங்க. செலவை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. கேட்டை. நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். எல்லா வகையிலும் நல்லதை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று கொஞ்சம் மனப்பதட்டம் ஏற்பட கொடுங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தனுசு. தனுசு ராசி நேயர்கள் என்று நீங்க நல்ல இடத்திற்கு மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நன்மைகள் நடைபெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். நாடாளும் நபர்களின் நட்பு கண்டிப்பாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். புதிய தொழில் ஒப்பந்தங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் வறட்சி ஏற்படக்கூடும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் கண்டிப்பாக நீங்கும். எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக காத்திருக்கக்கூடும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கக்கூடும். லாபமும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். இந்த உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை ஏற்படக்கூடும். வேலை பளு கண்டிப்பாக குறையுங்க. குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். விருந்தினர்கள் வரையினால் செலவுகள் கொடுங்க. மனசுக்குள் புதிய தெம்பும் உற்சாகமும் ஏற்படக்கூடும். எதிர்பாராத உதவியால் நன்மை ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்கை இன்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மன மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இனிய செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடுங்க. நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தனுசு ராசினியர்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று பெண்களுக்கு மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை நீங்க சந்தேக பார்வை வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில ஜெயிக்க முடியுங்க. ஆர்வமுடனும் எதிலும் ஈடுபடுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நடக்கும் காரியங்களை நீங்க கவனமாக எதிர்கொள்ள வேண்டும். சூழ்நிலை புரிந்து கொண்டு தான் எதிலும் ஈடுபட வேண்டும். பக்குவமாக செயல்படுவது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பக்குவமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. சிரமலை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வீணான விஷயங்களை தலையிட வேண்டாம். செலவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். போராட்டம். இன்று நம்பிக்கைகள் நடைபெறக்கூடும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும். திட்டமிட்டு எதையும் செய்வது மிக நல்லது. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வீண் விவகாரங்களை தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்க பாருங்கள். அது வெற்றியை கொடுக்கும். உத்திராடம். இந்த செயல்களை வேகம் கூடிவிடுங்க.
முக்கிய முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். பழைய கடனை அடைப்பதற்கு முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். பயணங்கள் நல்லதொரு பலனை கொடுக்கும். எதிரிகளிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். மன மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. என்று உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று வேலை பளு ஏற்பட்டது கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். நன்மைகள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. நாடாளும் நபரின் நட்பு கிட்டுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று எதையும் திறமையாக எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். இனிய செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நட்புடன் அனைவரிடத்திலும் பழகுவீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். விலகி சென்ற உறவுகளும் மீண்டும் வரக்கூடுங்க. இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். பெற்றோர் வழியில் பிரியும் கொடுங்க. வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான சூழல் இருக்கும். மனசுக்குள் அறிகுறி தோன்றுங்க. எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மனசுக்குள் துணிச்சலும் அதிகரிக்கக்கூடும். திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலம் பெறுவீர்கள். என்று எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். எதிலும் தைரியமாக ஈடுபடுவீர்கள். எல்லா கஷ்டங்களும் கண்டிப்பாக நீங்குங்க. மனசுக்குள்ள நிம்மதி ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பாக இழுபறியாக இருந்த சில பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரக்கூடும். எதிர்பார்த்த பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தாமதமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மறக்க முடியாத இனிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடிய சூழல் இருக்குங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கனவுகள் இன்று நனவாக கூடும். வேலைக்கு செல்லாமா என்ற எண்ணங்கள் ஏற்படக்கூடுங்க. மனம் தளராமல் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். இன்று நீங்க நட்பு கரம் நீட்டுவீர்கள். எல்லோருக்கும் உதவியாகவும் காணப்படுவீர்கள். புதிய உற்சாகத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சரியாக கொடுங்க. பெண்களுக்கு இன்று தடுமாற்றங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. பதட்டங்கள் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. காதலை பொறுத்தவரை சந்தேகம் வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். படிப்பில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். சட்ட ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். மாணவர்கள் இன்று அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள்ளு கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று தேவையான பொருட்கள் கண்டிப்பாக வாங்க முடியும். கையிலும் காசு பணம் புழங்கக்கூடும். சகோதர சகோதரி வகையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். தன்னம்பிக்கையுடன் இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். மறக்க முடியாத இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடுங்க. உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடிவிடும். என்று உங்களுக்கு செல்வாக்கு மேலோங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். காரியங்களை நீங்க சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. கெட்ட கனவுகள் தோன்றும் பார்த்துக் கொள்ளுங்கள். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எழுந்து பின்னர் சரியாகும். யாரையும் என்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிரமம் இல்லாமல் வாழ்க்கை நடத்தவர்கள் என்று உங்களுக்கு சகோதர சச்சரவுகள் விலகி செல்லும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம். இந்த மனதிற்குள் மகிழ்ச்சி கூடும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். எதிலும் மதிப்பு உண்டாகக்கூடும். மறக்க முடியாத இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். இன்று யாரையும் நீங்க நேருக்கு நேர் எதிர்க்காமல் அனுசரித்து செல்வது நல்லது. கெட்ட கனவுகள் தோன்றுங்க. இன்று நீங்க கொஞ்சம் பய உணர்வு வந்து செல்லும். பார்த்து பக்குவமாக முடிவெடுங்கள். அது போதுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். தன வரவும் இன்று தாராளமாக இருக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கும்பம் ராசினியர்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. தேவையான நெருக்கடிகள் கண்டிப்பாக இருக்கும். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். அதனை சமாளித்துத்தான் நீங்க முன்னேறி செல்ல வேண்டியிருக்கும். மறக்க முடியாத சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. வீட்டு தேவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனசுக்குள் தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுங்க. அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். சகோதர சச்சரவுகள் விலகி செல்லும். குடும்பத்திலும் ஒற்றுமை ஏற்படக்கூடும். மகிழ்ச்சியான சூழ்நிலையும் இன்று ஏற்படக்கூடும். உறவினர்கள் மத்தியில் இன்று மதிப்பு கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். என்று நீங்க வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் எழுந்து பின்னர் சரியாகும். செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். பல நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும்.
வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் வாங்க வேண்டாம். நடக்கும் காரியங்களை மட்டும் கூர்ந்து கவனியுங்கள். இன்று விலகி சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடும். அக்கம் பக்கத்தின் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். சில சம்பவங்கள் உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுத்தாலும் இறுதியில வெற்றியை கொடுக்கும். பெண்கள் இன்று குடும்பத்தை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். பெண்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். பெண்கள் கூடுமானவரை எதிலும் அவசரப்பட வேண்டாம். இன்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பம் இருக்கும். நெருக்கடி இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலுக்காக நேரத்தை மட்டும் செலவிட வேண்டாம். இன்று மாணவர்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில ஜெயிப்பீர்கள். மாணவர்கள் இன்று எல்லா விஷயங்களும் நல்லது நடைபெற கொடுங்க. என்ற முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சோதனைகள் எல்லாம் சாதனையாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரமும் அற்புதமாக நடைபெறக்கூடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். சதயம். வீட்டு பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று நீங்க பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். யதார்த்தமாக பேசுவீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயரை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. இன்று எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கூட கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்களும் இன்று ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். நீங்கள் உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. யாரையும் இன்று நீங்க எந்த வகையிலும் காயப்படுத்தி விட வேண்டாம். பார்த்து பக்குவமாக வழிநடத்துங்கள். சில இடங்களில் நீங்க கவனமாக செல்லப்பட வேண்டும். கருத்து வேற்றுமையால் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடுங்க. இன்று அற்புதமான சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பயண வாய்ப்புகள் கண்டிப்பாக கைகூடும். இந்த நாள் ஓரளவு லாபகரமான நாளாக இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மேலும் மேலும் ராசினியர்கள், இன்று நீங்க அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முன்னேறுவதற்கான சூழலும் இருக்கின்றது. நிதி வசதிகளை ஓரளவு பெருக்கிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் நாளாக இருக்கக்கூடும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். வீடு இடம் வாங்க முயற்சி கூட கண்டிப்பாக கை கொடுக்கும். காரியங்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. இறை வழிபாட்டில் உங்களுக்கு வளர்ச்சி கூடும். பக்குவமாக நடந்து கொண்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். நிதி வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். இனிய செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடுங்க. நாடாளும் நபர்களின் நட்பு கிட்டும். இன்று உங்களுக்கு அடிப்படை தேவைகள் கூட ஓரளவு பூர்த்தியாகும். மறக்க முடியாத இனிய சம்பவம் நடைபெறக்கூடுங்க. இன்று உங்களுக்கு தனவரவும் சீராக வந்து கொண்டிருக்கும். தடைகளும் விலகி செல்லக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வர்கள். பொது வாழ்க்கையில புதிய பொறுப்புகள் வந்து சேரும். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். விவாக பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். இன்று எல்லா பிரச்சனைக்கும் இன்று தீர்வு கிடைக்க கூடுங்க. எதிலும் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். காரிய அனுகூலமும் ஏற்படக்கூடும். மனோதிடம் அதிகரிக்க கூடுங்க. பயன் தரும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்கும். வாகனம் வாங்கக்கூடிய எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். கையிருப்பு கொஞ்சம் கரையுங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுது நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடுங்க. நெடுதூர பயணங்களின் முழுதும் கவனமாக இருப்பது நல்லது. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். பெண்கள் இன்று அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை பதட்டம் இருக்கும், குழப்பம் இருக்கும். தேவையில்லாத மனக்கவலை இருக்கும். காதலை விட்டுக் கொடுப்பது மட்டும் ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் சொந்த பந்த வருகை இருக்குங்க. கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மாணவருக்கு இன்று முக்கிய பொறுப்புகள் கைகூடும். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். என்று படிப்பில் மட்டும் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாத்தி.
இந்த காரியங்களை கண்டிப்பாக சாதித்து காட்டுவீர்கள். பாராட்டும் புகழும் ஏற்படக்கூடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் இன்று அனுசரித்து செல்வது நல்லது. வாகன யோகம் இன்று ஏற்படக்கூடும். முடிவில் தெளிவு ஏற்படக்கூடுங்க. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கொடுங்க. இன்று உங்களுக்கு சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக கைகூடும். உத்திரட்டாதி தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். உறவினர்களால் கொஞ்சம் விரயம் உண்டாகக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. யோசித்து செய்யும் காரியங்கள் வெற்றி இருக்கும். சில காரியங்கள் தாமதத்திற்கு பின்னர் தான் சரியாகுங்க. தேவையில்லாத குழப்பம் வேண்டாம். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது. கண்டிப்பாக சரியாக நான் என்று சொல்ல முடியுங்க. ரேவதி மனம் கவலையாக இருக்கக்கூடும். எதையோ நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடுங்க. பயன் தரும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்கும். வாகன யோகம் இன்று ஏற்படக்கூடும். எடுத்த முயற்சி கண்டிப்பாக கைகூடும். தன வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கக்கூடுங்க. நெருக்கடிகள் கண்டிப்பாக மாறும். இன்று வயிறு தொடர்பான பிரச்சனைகள் எழுந்து பின்னர் சரியாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.